ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா பொன்னிறமானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மொறுன்னு வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை சாதம் நம்மளோட முடி உதிர்தலை தடுக்கும். இதை உருளைக்கிழங்கு வறுவலோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.